என்ன கலாய்க்காத ஆளுங்களே கிடையாது. நீ உங்க அப்பாவால உங்க அண்ணனால வளர்க்கப்பட்ட அப்படின்னா அது தனுஷுடைய திறமையையும் உழைப்பையும் கொச்சைப்படுத்த விஷயம் இல்லையா? அப்ப இவர்களுடைய நோக்கம் என்பது இந்த என்ஓசி கிடையாது. தனுஷை டார்கெட் பண்ணி தனுஷை காலி பண்ற ஒரு முயற்சி தான். தனுஷ் கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கா அவன் பிஹேவியர்ல கிடையாது. யாருக்கு டைவர்ஸ் ஆனாலும் தனுஷ் தான் அப்படிங்கிற மாதிரி ரூமரை கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. நமக்கு வெறுப்பு தராங்களா, நம்ம அன்பையே திருப்பி தருவோம். எல்லாம் அமைதியா ஏன்னா யாருக்கும் தெரியல என்ன ரியாக்ட் பண்ணணும். தனுஷ் தான் என்ஜாய் எந்த படம் வந்துட்டு என்னோட உடலை பத்தி கேலி பண்ணாம இருந்தாங்க. ஒரே ஒரு படம் தான் நான் சொல்ல முடியும், பாப்பாண்டி. தனுஷ் சார் வந்துட்டு டைரக்ட் பண்ண படம். சொல்றேன் இந்த டி இல்லன்னா இந்த ஏ கிடையாது. மாத்தி ஸ்டேஜ்ல இன்னைக்கு நான் நிக்கிறதுக்கான காரணம் வந்து தனுஷ் சார் தான். எனக்கு கதை சொல்லுங்க, காமெடி கதை சொல்லுங்க சார். எனக்கு தனுஷ் காமெடி பண்றீங்களா நீங்க கேட்டேன். இல்ல சார் எனக்கு இல்ல சார், சிவகார்த்திகேயனுக்கு அப்படின்னாரு. அவனை பற்றி என்ன வேணாலும் சமூகம் சொல்லட்டும், ஆனா எனக்கு தெரியும் என் தம்பி யாருன்னு. அவனை நான் ரொம்ப நேசிக்கிறேன். எண்ணம் போல்தான் வாழ்க்கை.